இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் எஸ்எஸ்ஹெச். நீங்கள் டெவலப்பராக இருந்தாலும் சரி, சிஸ்டம் அட்மினாக இருந்தாலும் சரி, ரிமோட் சர்வரில் லாகின் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்எஸ்ஹெச் தேவை. ஸோ எஸ்எஸ்ஹெச்னா என்ன? எஸ்எஸ்ஹெச் அப்படின்னா செக்யூர் ஷெல். இது ஒரு டிரான்ஸ்போர்ட் புரோட்டோகால். நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து வேற ஒரு கம்ப்யூட்டருக்கு செக்யூராக கனெக்ட் ஆகிறதுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டு உங்கள் வெப்சைட் ரன் ஆகிற சர்வர் யூஎஸ்ல இருந்தாலும் அங்கே தான் போய் அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் இங்கிருந்தே எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம இந்த சர்வரில் லாகின் பண்ணி ஃபைல்ஸ் அப்டேட் பண்ணலாம், கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்னும் நிறைய யூஸ் கேசஸ் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுறதுனால இருக்குது. இது எப்படி செக்யூராக இருக்குது? எஸ்எஸ்ஹெச் நம்ம அனுப்புகிற எல்லா டேட்டாவையும் என்கிரிப்ட் பண்ணி தான் சர்வருக்கு அனுப்பும். அதனால் யாராவது நம்ம கனெக்ஷனில் டேப் பண்ணாலும் அந்த டேட்டாவை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ எஸ்எஸ்ஹெச் எப்படி வேலை செய்கிறது? எஸ்எஸ்ஹெச்சில் நம்ம எந்த சிஸ்டம்லேருந்து கனெக்ட் பண்ணுறோமோ அந்த சிஸ்டம் கிளைண்ட்னு சொல்லுவாங்க. சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறோமோ அந்த சிஸ்டம் சர்வர்னு சொல்லுவாங்க. 2 வேஸில் ஒர்க் ஆகும். அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் அத்தன்டிகேஷன் எஸ்எஸ்ஹெச்சில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்ஹெச் கீ பேஸ்ட் அத்தன்டிகேஷன். ஃபஸ்ட்டு யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷனா என்னென்னு பார்ப்போம். இந்த மெத்தடில் நார்மலாக நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா லாகின் பண்ணுவோம். இதில் ரிஸ்க் என்னன்னா, பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஈஸியாக கெஸ் பண்ணி நம்மளை ஹேக் பண்ண முடியும். இப்போ நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி எஸ்எஸ்ஹெச் மூலிமா எப்படி ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஹெச்ங்கிற கமாண்ட் கொடுத்து நம்ம எந்த யூசர் நேம் வச்சு அந்த சர்வரை கனெக்ட் பண்ணுறோமோ அந்த யூசர் நேம் இங்கே நான் வந்துட்டு D2Dன்னு கொடுத்துருக்குறேன். கொடுத்து நம்ம எந்த சர்வர் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் அல்லது ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வரை நான் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு இந்த வார்னிங் வருது. அதாவது இந்த சர்வர் இதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ணதில்லை, இந்த சர்வர் நான் கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கிளைண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம எஸ்ன்னு கொடுத்தோம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எஸ்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அந்த சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குது. நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அந்த சர்வரில் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா D2D அட் ஐபின்னு கொடுத்து ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த D2Dங்கிறது தான் நம்ம யூசர் நேம். ஆல்சோ நீங்கள் ஐடின்னு கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த யூஸராக லாகின் பண்ணிக்கிறீங்கன்ட்டு பார்த்துக்கலாம். எஸ்எஸ்ஹெச் கீப்பேர் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் எப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப சேஃபான மெத்தட். நம்ம ஒரு கீப்பேர் ஜென்ரேட் பண்ணி, அதாவது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கீ க்ரியேட் பண்ணி நம்ம சிஸ்டமில் ப்ரைவேட் கீ வச்சுப்போம். நம்ம எந்த சர்வர்ஸில் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த சர்வர்ஸ்லாம் பப்ளிக் கீ ஷேர் பண்ணுவோம். நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ சர்வர் பப்ளிக் கீ வச்சு ஒரு சேலஞ்ச் ரிட்டன் கிளைண்ட்டுக்கு அனுப்பும். அதாவது ஒரு லாங் ஸ்ட்ரிங் மாதிரி. நம்ம சிஸ்டம், அதாவது கிளைண்ட் அந்த சேலஞ்சை ப்ரைவேட் கீ வச்சு சால்வ் பண்ணி ரிட்டன் சர்வருக்கு அனுப்பும். அந்த சர்வர் அதை வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருந்தால் ஆக்சஸ் கொடுக்கும். இது எல்லாமே வித்தின் செகண்ட்ஸில் நடந்துடும். இப்போ நம்ம எஸ்எஸ்ஹெச் கீப்பேர் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம எஸ்எஸ்ஹெச் கீப்பேர்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த எஸ்எஸ்ஹெச் கீஜனுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீஸ் கிரியேட் பண்ணலாம். -Tங்கிறது நம்ம என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம RSAங்கிற என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். -Bங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பைட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரைவேட் கீ வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம 4096ன்னு கொடுக்குறோம். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் கீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். -Cங்கிறது கமாண்ட். அதை நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட மெயில் ஐடி அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆகிறப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். நமக்கு இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகணும், நம்ம டிஃபால்ட் பிளேஸ்லேயே சேவ் ஆகிக்கலான்ட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த டிஃபால்ட் பிளேஸ் நமக்கு எங்கன்னு காட்டுது. எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு எஸ்எஸ்ஹெச் கீ பேர் இருக்கிறதுனால இது ஓவர் ரைட் பண்ணுறதான்னு கேட்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஓவர் ரைட் பண்ணுறதான்னு கேட்காது. நான் எஸ்ன்னு கொடுத்து ஓவர் ரைட் பண்ணுறேன். அப்புறம் பாஸ்வேர்ட்ஸ் வேணுமான்னு கேட்குது. அதாவது நம்ம ப்ரைவேட் கீக்கு ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி கொடுத்து இன்னும் செக்யூராக வச்சுக்கலாம். நான் வந்துட்டு எந்த பாஸ்வேர்ட்ஸும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் வந்துட்டு நான் எம்டியாக என்டர் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் எம்டியாகவே என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் ஆகிடுச்சு. அது வந்துட்டு எங்கே ஜென்ரேட் ஆகிருக்கோ அந்த பிளேஸில் நமக்கு காட்டுது. பார்த்துக்கு போய் பார்க்கலாம். நம்ம எல்லாம் சேவ் பண்ணி LTR கொடுத்து லிஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நமக்கு இங்கே .pubன்னு முடியுது பப்ளிக் கீ, .pubன்னு இல்லாதது ப்ரைவேட் கீ. நம்ம இந்த .pubங்கிற கீயை வந்துட்டு நம்ம எந்த சர்வர் கனெக்ட் பண்ண
நினைக்கிறோமோ அந்த சர்வரில் நம்ம இதை ஷேர் பண்ணணும். ப்ரைவேட் கீயை நம்மளே வச்சுப்போம். அதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கமாண்ட் sh-copy id அப்படிங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம எந்த சர்வர்ஸ்க்குலாம் வேணுமோ அந்த சர்வர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம sh-copy idன்னு கொடுத்து அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி D2D அதாவது நம்ம யூசர் நேம் அப்புறம் அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு அந்த பப்ளிக் கீயை வந்துட்டு அந்த சர்வருக்கு இந்த sh-copy idங்கிற கமாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இப்போ எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது, நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இப்போ ஆட் ஆயிடுச்சு. நமக்கு எத்தனை கீஸ் நம்ம ஷேர் பண்ணணும், ஒரு கீ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அதுவும் காட்டுது. இப்போ நமக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள், பாஸ்வேர்டு இல்லாமல் லாகின் ஆகும் அப்படின்னு சொல்லுது. நம்ம இதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டே கொடுக்காம லாகின் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன் சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு SSH யூஸ் பண்ணி அந்த சர்வரில் லாகின் பண்ணாமையே கமாண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. SSH கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஐ டெமோ டெஸ்ட்டுங்கிறது நம்ம அமேசானில் வந்துட்டு ஒரு EC2 சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதுனா அதோட ப்ரைவேட் கீயை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஐ யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம EC2ங்கிற யூசர் வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற சர்வரை கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம அப் டைம்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த சர்வர் எவ்வளோ நேரமாக அப்பில் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ நம்ம என்டர் கொடுத்தோம்னா இந்த சர்வரில் லாகின் பண்ணாமையே நமக்கு அந்த கமாண்ட் வந்து சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகிரும். எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு இந்த சர்வர் வந்து எவ்வளோ நேரமாக அப்பில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இன்னொரு கமாண்ட் வேறு ஏதாவது கமாண்ட் வேணும்னா, இப்போ நமக்கு ஹோஸ்ட் நேம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வைப் அட்ரஸ் தான் தெரியும். அந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் பார்க்கணும்னா இதுதான் சர்வரோட ஹோஸ்ட் நேம். இது மாதிரி நம்ம நிறைய கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த சர்வரை லாகின் பண்ணாமையே கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். SSHல முக்கியமாக சில ஃபைல்ஸ் இருக்குது. SSH கான்ஃபிக் ஃபைல். இந்த ஃபைலில் நம்ம ரெகுலராக கனெக்ட் பண்ணுற சர்வர்ஸ் இன்ஃபோ சேவ் பண்ணி வச்சு ஷார்ட்கட் நேம்ஸ் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு vi config அப்படின்ட்டு /.shங்கிற டைரக்டரியில் க்ரியேட் பண்ணணும். நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் நம்ம என்ன கண்டென்ட் ஆட் பண்ணணும்னா நம்ம இந்த கண்டென்ட் ஆட் பண்ணணும். ஹோஸ்ட்டு myAWS VM அதாவது இந்த ஏலியஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம சர்வர் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எந்த சர்வரில் கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் ஆர் ஹோஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் இந்த யூசர் நேம் போர்ட்டு 22 போர்ட். இதுதான் வந்துட்டு நார்மலாக SSHோட போர்ட் அன்லஸ் யூ சேஞ்ச் இட். ஐடென்டிஃபை ஃபைல். ஸோ இந்த ப்ரைவேட் கீ ஃபைலை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நம்ம இதை காப்பி பண்ணி நம்ம கிரியேட் பண்ண கான்ஃபிக் ஃபைலில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு :WQ எஸ்கலேட்டரி மார்க் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ SSH myAWS VM இந்த அலியஸ் நேம் தான் கொடுத்துருந்தோம். அந்த நேம் கொடுத்து நம்ம லாகின் பண்ணோம்னா நமக்கு எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்காம அந்த பப்ளிக் கீ யூஸ் பண்ணி டைரெக்டாக லாகின் ஆயிரும். இது மாதிரி நமக்கு எத்தனை சர்வர் வேணாலும் இந்த கான்ஃபிக் ஃபைலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான கான்ஃபிக் ஃபைல் அதாவது SSH சர்வீஸோட கான்ஃபிக் ஃபைல் என்னன்னு பார்க்கலாம். அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா /etc SSHங்கிற டைரக்டரியில் SSHit_configங்கிற நேமில் இருக்கும். இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம SSH சர்வீஸ் நமக்கு எப்படி வேணும் அப்படி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதில் சில முக்கியமான கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அத்தென்டிகேஷன். நமக்கு பாஸ்வேர்ட் அத்தென்டிகேஷன் இந்த சர்வருக்கு எனேபிள் பண்ணணுமா வேணாமா அப்படின்ட்டு செட் பண்ணுற ஒரு கான்ஃபிகரேஷன். இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதனால தான் என்னால் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி முன்னாடி என்னால் இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து பர்மிட் எம்டி பாஸ்வேர்டு. இது வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக எனேபிள் பண்ண மாட்டோம் பாஸ்வேர்டே இல்லாமல் லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நோன்னு கொடுத்து வச்சுருக்கிறேன். பர்மிட் ரூட் லாகின் அதாவது டைரெக்டாக ரூட் யூஸருக்கு லாகின் பண்ணலாமா, அதாவது SSH ரூட் அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணலாமா அப்படின்ட்டு செட் பண்ணுற கான்ஃபிகரேஷன். இது வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம நோன் தான் கொடுப்போம். அடுத்து ஆத்தரைஸ்டு கீ ஃபைல்ஸ். இது அதோட பார்த்து என்னென்னு பார்க்குறோம். இந்த ஆத்தரைஸ்டு கீ ஃபைல்ஸில் தான் பப்ளிக் கீயை வந்துட்டு நம்ம கிளைண்ட்ல இருந்துட்டு சர்வருக்கு காப்பி பண்ணமுல்ல sh-copy id கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த பப்ளிக் கீஸ்லாம் வந்துட்டு இந்த ஆத்தரைஸ்டு கீஸ்ங்கிற ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் 22 இருக்கு. நார்மலாக SSHோட போர்ட்டு 22 தான். சப்போஸ் உங்களுக்கு
வேணும்னா இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேற என்ன போர்ட் நம்பர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் விட்டு வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம நோன் ஹோஸ்ட் ஃபைல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு சர்வரில் இருந்துட்டு இன்னொரு சர்வருக்கு கனெக்ட் பண்ணோம்ல, அதாவது நம்ம கிளைண்ட்ல இருந்து ஒரு சர்வருக்கு கனெக்ட் பண்ணோம்ல, அப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சர்வர் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அப்படின்னு கிளைண்ட் நமக்கு சொன்னிச்சு இல்லைங்களா. அப்போ ஏன் ஏன் அது சொல்கிறதுனா, அந்த சர்வரோட பப்ளிக் கீ வந்துட்டு இந்த நோன் ஹோஸ்ட் ஃபைலில் இருந்திருக்காது. அதனால தான் வந்துட்டு இந்த சர்வர் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஸோ நான் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டுச்சு. இப்போ நான் எகைன் லாகின் பண்ணேன்னா இந்த நோன் ஹோஸ்ட் ஃபைலில் அந்த சர்வரோட பப்ளிக் கீ இருக்கிறதுனால இது நம்ம எஸ்எஸ்ஹெச் சர்வீஸ் வந்துட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணுது. அதனால் எனக்கு வந்து மறுபடியும் இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்து கனெக்ட் பண்ணலாமா வேணாங்கிற கொஸ்டின் வந்துட்டு என்கிட்ட கேட்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்துட்டு அந்த எஸ்எஸ்ஹெச் D2D அட்டு அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்கல. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.